சரிம்மா. இது முறையா இருக்கலாம். ஆனா நான் என்னோட சின்ன மருமகளுக்கு இவ்வளவு சீக்கிரம் எடுக்க விட மாட்டேன். அதெல்லாம் சரி. ஆனா ஒண்ணு பாத்தீமா, துணி எடுக்காம குங்குமத்தை எப்படி வைக்க முடியும்? அப்புறம் எப்பதான் பாக்குறது? ரூம்குள்ள போய் அவன் பாத்துக்கட்டும். என்ன தேவா, சரிதானே? சரி சரி, அப்புறம் உங்க இஷ்டம். இப்போ நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா ஆயாச்சு. எனக்கு இப்ப என் சின்ன மருமக கிடைச்சிட்டா. ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் விஷாக்கா தேவராஜன். இப்ப நீ என்னுடையவர். இப்ப மட்டும் இல்ல, என் வாழ்நாள் முழுவதும். நல்லா இருங்க, தீர்க்க சுமங்கலியா இருமா. இன்னும் 10 மாசத்துல என் கொள்ளு பேருன்னு என் கையில கொடுத்துடணும். ரெண்டு பேரும் நல்லா இருங்க. நீ புகுந்த வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற எல்லாருக்கும் சேவை செய்யணும். அப்பதான் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் உன்னையும் நம்ம குடும்பத்தையும் பெருமையா நினைப்பாங்க. நீ எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மாடி, நான் உனக்கு ஏதாவது குறை வச்சிருந்தா பெரிய மனசு பண்ணி இந்த அம்மாவை மன்னிச்சிடுமா. எப்போ சந்தோஷமா இரு, தீர்க்க சுமங்கலியா இருமா. அந்த லட்சுமி தேவியோட அருள் உனக்கு எப்பவுமே எந்த குறையும் இல்லாம கிடைக்கும்பா. அதான் உனக்கு அந்த லட்சுமி தேவியே உனக்கு கொண்டாட்டியா வந்து கிடைச்சிட்டாலே, அப்புறம் என்ன? தேவா ப்ளீஸ், அப்படி நீங்க விருப்பப்பட்டா மரியாதையா மனதுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, கால் எல்லாம் விழாதீங்க. எப்பவுமே மரியாதை மனசுக்குள்ள மட்டும் இருக்க கூடாது, வெளியவும் காட்டணும். எனிவே, ஆசீர்வாதம் பண்ணுங்க. தேவா சரி சரி, நல்லா இருங்க நல்லா இருங்க. நான் புறப்படுறதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன். விஷாக்கா முகத்துல அந்த கல்யாண கலைய எல்லாரும் பார்த்துட்டாங்க. என்னால முடியல. விஷாக்காவுக்கு உதவி பண்ணதுக்கு போய் உன் வாழ்க்கையே இப்படி பணைய வச்சுட்டியே. நான் உன்னை மனமேட வரைக்கும் தான் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். நடந்தது எதுவும் நடந்துருச்சு. நீ இப்ப கிளம்புறதுக்கு தயாராயிடுமா? தேவா என்னதான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறாருங்கிறத அவர் பேச்சில இருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் என் முகத்தை மறைச்சுக்கிட்டு இருக்க. இப்ப எனக்கு மட்டும்தான் முழு அதிகாரம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட பேச நெருங்கி வரும்போது என்கிட்ட ஆசையா ஒரு வார்த்தையாவது பேசலாம் இல்ல? எப்ப நீ என்கிட்ட பேசணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் கயிறு உன் வளையல மாட்டி நாம பிரிய கூடாதுன்னு எப்படி உணர்த்தது பாத்தியா? நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆசைப்பட்ட காரணம், நான் உன்னை பார்க்கணும்னு உன் பின்னாலே வந்ததுக்கு காரணம், நான் என் மனசை வெளிப்படுத்ததான்.